அந்த பக்கம் வேலையும் தானே போகணுங்க. குழந்தைய பார்த்துட்டு வரணும். இருங்க. பையன் படிப்பு பையன் படிப்பு எத்தனாவது படிக்கிறான் உங்க பையன்? பையன் 4வது படிக்கிறாங்க. எந்த ஸ்கூல்? கவர்மெண்ட் ஸ்கூல். நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க? கல்யாணம் இப்போ 4 வருஷம் பண்ணாமல் இப்போ பண்ணி இப்போ 3 வருஷம் குழந்தை இல்லைங்க. இப்போ ஒரு பொண்ணு பிறந்துக்குங்க. 20 நாள் தான் ஆச்சு. 4 வருஷம் பண்ணாம இருந்தீங்களா? ஆமாம். 3 மாசத்துல பண்ணிட்டீங்க சொன்னாங்க. 3 மாதத்தில் எப்படி மட்டும் பண்ண முடியும்? இல்லை 3 மாதம் இல்லைங்க. அதெல்லாம் சொல்கிறதான் சொன்னாலுங்க. அப்படி எப்படி 3 3 மாதம் மாதம் இல்லைங்க. 4 வருஷம் தான் இருக்குங்க. இப்போ பிள்ளை பிறந்து இப்போ பொண்ணு பிறந்து இப்போ 8 வருஷம் ஆச்சு இறந்து. 4 வருஷம் தானே. 4 மாதத்துல கல்யாணம் பண்ணிட்டா. 16 கூட சாமி கும்பிடல. மேடம் 6 மாதத்தில் கல்யாணம் பண்ணாங்க. 6 மாதத்தில் கல்யாணம் பண்ணுறேன் அவங்க சொல்கிறாங்க மேடம். 6 மாதத்துலைங்க ஒரு வயசில் நான் என்னோட சம்சாரம் கூட வளர்ந்துக்கிறேங்க. 6 மாதத்துலைங்க அந்த ஒரு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைங்க இவங்களால அப்புறம் விட்டு போட்டுனுங்க. இன்னொரு பொண்ணுக்கு நான் தாலி கட்ட முடியுங்களா? நீங்கள் எனக்கு கட்டி கொடுத்தது கட்டி கொடுத்தீங்க. பிள்ளைங்க நல்லா வாழணும் கட்டி கொடுத்தீங்க. பெரிய ஹாஸ்பிட்டலேருந்து வாங்கிட்டு வந்து பையன் பார்த்தாச்சு பிடிச்சது. உரம்பரை வர்றவங்க 10 பேர் வந்து சொல்லுவாங்க உங்கள் மாப்பிள்ளை குடிக்கார. அவங்க என்ன சொன்னால் நீ நம்பிக்குங்களா? இன்னொன்று மேடம், பச்சை குழந்தைய தூக்கி கொடுக்குற பெண்ணு சொல்லி கொடுத்தோன்னு மட்டும் கேளுங்க. சம்சாரம் வந்து வீட்டுட்டு போகிறப்பங்க பச்சை குழந்தை தூக்கி கொடுக்குறப்பங்க என்ன சொன்னான்னு மட்டும் சொல்லுங்கள். 8 வருஷம் ஆச்சுங்க. அவங்க மறந்துக்கலாங்க, நான் மறக்கலைங்க. என்ன சொல்லி கொடுத்தோன்னு மட்டும் கேளுங்க. நீங்கள் சொல்லுங்கள். நான் தான் குடிக்காரன்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னு மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லி கொடுத்தீங்க? அது நீங்கள் சொல்லணும். நீங்க உங்க பிள்ளைய படிக்க வைக்கிறீங்களா? பிள்ளைய படிக்க வைக்கிறீங்களா? பிள்ளைக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறீங்களா? செலவுக்கு கொடுக்குறீங்களா? இல்லை மேடம், வரவங்க இப்படி சொன்னாங்க மேடம். அதெல்லாம் இருக்கட்டுங்க. 100 பேர் 100 சொல்லுவாங்க. நீங்க உங்க கடமையை நீங்க செய்யணும்ல. செய்யணும் மேடம். செய்யறது தான் தப்பு பண்ணுறேங்க மேடம். என்ன அல்ல விட்டா தானே மேடம் நான் போய் பார்க்க முடியும் மேடம். என்ன இப்போ விட்டு இப்போ அவன் தப்பு பண்ணு நீ வீட்டுக்கு வா, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை வா என் கூட பேசுங்க. எங்கள் அப்பா அம்மா கூட பேசுங்க. எங்கள் அப்பா அம்மா கண்டிலும் சுத்தம் பிடிக்கிறது இல்லைங்க. இல்லைங்க மேடம். வந்தாக்கு மேடம் 2 பொண்ணை கட்டுன்னு பொண்டாட்டி கூட்டிட்டு எங்க சாலைக்கு வந்தா அப்படிங்க ஒரு நாள் வந்துங்க மப்போட வந்தா அப்படிங்க. அந்த பொண்ணுமே இவர் 2 பேரும் வந்தாங்க. அந்த பொண்ணுக்கும் மப்பு இல்லைங்க. ஒரு பிஸ்கட்டும் கூட வாங்கிட்டு வரலைங்க மேடம் அந்த பையனுக்குங்க. அது கடவுளுக்கு இருக்காது மேடம். ஒரு கட்டு பிஸ்கட் கூட அவங்க தகப்பன் தானுங்க. ஒரு துணி எடுத்துட்டு வந்து கொடுத்தானா இல்ல ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்படின்னு கேளுங்க மேடம். மேடம் ஆப்ரேஷன் 1 கிலோ ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கும் கூட வந்து யாருமே வரலைங்க. பெட்ஷீட் எடுத்துட்டு வர சொல்லி நான் சொல்லி அனுப்பணுங்க. நான் இங்கே போயிட்டு மதுரை போயிட்டு. பிளட் குரூப்புங்க என்னடுங்க? ஓ ஃபர்ஸ்ட் மேடம். ஓ ஃபர்ஸ்ட். பையனுக்கு என்ன பிளட் ஏபி குரூப்? ஃபர்ஸ்ட். ஏ ஃபர்ஸ்ட். பையனோட ப்ராப்ளம் என்னங்க? பையனோட ப்ராப்ளம் மேடம், இவங்க இருக்கிற இடம் வந்துங்க சுத்தமான செம்மண் பூமிங்க. சின்ன வயசில் மண்ணு தின்னும் புள்ள விட்டாங்க. தாய்ப்பால் எதிர்ப்பு சக்தி இல்லை மேடம். தாய்ப்பால் எதிர்ப்பு சக்தி இல்லைங்க. எனக்கு கூப்பிடா என்னை தப்பு எனக்கு நான் தப்பு பண்ணுற காரணம் இவங்க இத்தனை தப்பு சொல்கிறப்பங்க. என்னோட பையனை பிறந்துட்டு போட்டுங்க. நான் இந்த மாதிரி தப்பு பண்ணாலே ஏன் இவங்க கூப்பிட்டு கேட்க மாட்டேங்க. அடுத்தவங்க சொல்கிற மாதிரி நான் குடிச்சா கல்யாணம் பண்ணி சொல்கிறேன். என்ன பிடிச்சி கேட்பாங்க. இப்போ உங்க பையனை நீங்க பார்க்கணும். பையனுக்கு உசுறு மேடம். இப்போ நீ சொன்னாலும் நான் காலையில் கூப்பிட்டு பையன் நான் பார்க்குறீங்க. அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு செலவுக்கு கொடுக்கணும் உங்க பையனை பார்க்கறதுக்கு. என் பையனை நான் போகிறப்ப மேடம், நான் பையனை பார்க்க போகிறப்பங்க என்னை யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாதுங்க. அவ்வளோதான். நான் சொந்த மதத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, பாட்டிக்கு கூப்பிட்டு போவாங்க, சித்தப்பாங்க கூப்பிட்டு போவாங்க. என் பையனை அந்த ஒரு நாள் பார்க்குறப்பங்க இவங்க எங்கூட எதுவும் பேசக்கூடாது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.